இளநீ எவ்வளோண்ணா? 25 ரூபா சார். என்னண்ணா சின்னதாக இருக்குது, 25 ரூபா சொல்கிறீங்க சார்? கட்டாது சார், தான் சார். சொல்லுமா. ஆமாம் ஆமாம், பழனிக்கு பணத்தை போட்டு விட்டாச்சு. சாயந்தரமாக பணத்தை அனுப்புகிறேன். பாப்பா கூப்பிட்டு போயிட்டு ஒரு 2 பவுன் நகை எடுத்து. சரியா? சரிம்மா சரிம்மா. அண்ணா கணேசன் பேசுகிறேன். வீட்டில் வேலை நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் சரக்கு சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க. சரிங்கண்ணா, அனுப்பிடுங்க. நான் வியாபாரத்தில் இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிட்றேண்ணா. சார் இளநீ கொடுங்க சார். 250 ரூபா இளநீ. 250 ரூபாயா? தம்பி பார்த்தல கூட்டத்தை, இஷ்டம் தான் வாங்க, எல்லாம் போயிட்டாரு. சீக்கிரம் போய் நின்னா இளநீ கிடைக்கும். சரியா? போ. நான் லைனில் நின்றுக்கிறேன். ஹலோ ஹலோ. நான் மாலினி பேசுகிறேன். கிருஷ்ணன் தானே? ஆமாங்க, கிருஷ்ணன் தாங்க. எங்கள் வீட்டில் உங்கள் ஃபோட்டோ காமிச்சாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைங்க, என் ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா சேல்ரி பேக்கேஜ் கொஞ்சம் கம்மியாக வாங்குறேங்க. உங்கள் அழகுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு மாற்றாங்க. சரி, நம்ம நேரில் மீட் பண்ணலாமா? பண்ணலாங்க. நான் இப்போது டி நகரில் ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கேன், வரீங்களா? ஓகேங்க, இதோ உடனே வந்துடுறேன். ஓகே, பாய். ஹாய். பொறுக்கி, ஒரு பொண்ணு தனியாக இருக்கக்கூடாது, உடனே வந்து ட்ரை பண்ணுவீங்களே. ஏய், நான் தான் கிருஷ்ணன். கிருஷ்ணனா? ஃபோட்டோவில் கலராக இருக்க, நேரில் கருப்பாக இருக்க. இது மாதிரி தான் ஃபில்டர் போட்டு என்ன ஏமாத்துறியா? ஏய் இல்லடா, அவன் மூஞ்சிக்கு நான் கேட்கறாரா? கருவாப்பையன லூஸ் மாதிரி பண்ணுகிறான். டேய் என்னடா ரீல்ஸா? டேய் நான் மட்டும் என்ன குளிர்காய வந்திருக்கேன், துணிக்காய போட தான் வந்திருக்கேன், செருப்பு போட்டு வரல. மொட்டை மாடி துணிக்காய வந்துடும், பைத்தக்கார நாட்டம் செருப்பு போடாம வந்துட்டு போயிட்டு செருப்பு போட்டு வந்து ரீல்ஸை கண்டினியூ பண்ணேன். மச்சா ஏய் வரும்போது தண்ணி ஏற்றணும்டா. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி தாக எடுத்துகிட்டே இருக்கே. வீட்டிலேருந்து வரும்போது ஒரு தண்ணி கொடுத்து தான் தூக்கிட்டு வரணும் போல இருக்கு. என்ன மச்சா? ஏய் சீக்கிரம் போடா பாபா. ஏய் என்ன மச்சா? என்னடா சுடு தண்ணி கொண்டு வந்திருக்க? ஆமாம் மச்சா, நீ தானே மச்சா சொன்ன சுடு தண்ணி குடிச்சா உடம்பு நல்லதுன்னு. டேய் நான் அது எந்த சீசன்லடா சொன்னது? அடிக்கிற வெயில் எவனா சுடு தண்ணி குடிப்பானா? நான் குடிப்பேன். குடி. என்னல கடையில் கூட்டத்தே காணோம்? உனக்கு நான் என்னல? இல்லை ஒன்றும் இல்லை நினச்சி. சரி நான் போய் டீ சாப்பிட்டு வரேன், பார்த்துக்கோ. A few moments later. டேய் என்னல செஞ்சேன்? கடை ஃபுல்லாக இவ்வளோ கூட்டமாக இருக்கே. அட இவங்கெல்லாம் பொருள் வாங்க வந்தவங்கன்னு நினச்சிங்களா? அடிக்கிற வெயில் தாங்க முடியாம ஓசியில் ஏசி காத்து வாங்க வந்தாங்க நினச்சி. ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார், இந்த அட்ரஸ் காமிச்சிடறேன் சார். ஒரு 30 மினிட்ஸில் வந்துடுவாங்க சார் பசங்க. டாக்குமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். டேய் என்ன பண்ணு, சைதாப்பேட்டைக்கு போயிட்டு டேய் டேய் கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. டேய் இப்படி ஓடிட்டு இருக்கான். ஜேபி வாங்க. என்ன பண்ணு, கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஆஃபீஸில் ஆடிட்டிங் போயிட்டு. டேய் இதுவும் முக்கியமான வேலை தானே, கொஞ்சம் டேய் டைம் ஆகிட்டே இருக்கு, யார் அனுப்புறது? டேய் வேலை முடிச்சதா? டேய் 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 என்ன பண்ணுறது? கஸ்டமர் ½ hour தான் இருப்பான்னு சொன்னார். தம்பி டேய் எவனை கேட்டாலும் வேலை இருக்குது வேலை இருக்குன்னாரு. என்னோட வேலை அதிகம் உங்களுக்கு. டேய் வெளியில் போய் ஃபைலை வாங்கினோன்னா அவன் காலையிலேருந்து வேலை இருக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கீங்க. என்னது வெளில போகணுமா? அடிக்கிற வெயிலுக்கு அவன் அவுச்சு ஆபாயில் ஆகுறான். நீ வேற ஃபைலை வாங்கிட்டு வா, மயிரை வாங்கன்ற. யோ என்னால் வாங்க முடியாது, உனக்கு வேணா நீ வாங்கிக்க. டேய் டேய் வாங்கிங்களா? இந்த வெயிலால் மேனேஜருக்கு மரியாதையாக போச்சு. 4 பேர் மியூசிக் போட்டுருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சூட் ரூம் ரெடி ஆயிடுச்சு. அண்ணன் ரூம் தான் இது. சரி ஃபோன் போடும். ஹலோ ஹலோ. அண்ணா எப்படிண்ணா இருக்க? டேய் எங்கடா போன சம்மருக்கு வந்து அதுக்கப்புறம் ஆளை காணாம போயிட்ட, எப்படி இருக்க? அண்ணா ரூமில் புது ஏசி போட்டிருக்கு போல இருக்கு, அதுவும் பெரிய ஏசி. அண்ணா அதான் அப்படியே ஒன்றையும் பார்த்துட்டு ரூமையும் சுற்றி பார்க்கலான்னு வரேண்ணே ஒரு 10 நாள். டே வென்று இதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு தாஜ்மஹாலா? ஏற்கனவே ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் தெரியாமல் 4 பேர் உள்ளே கிடக்குறான்.
இதுக்கப்புறம் எவனா ஏசி கீசி இந்த பக்கம் வந்தீங்க வாயிலே வெட்டுவேன். ஒழுங்கு மரியாதை போனவே. ஹலோ ஹலோ அண்ணா. ஏம்பா சீக்கிரம் வாப்பா வெளியில. அடிக்கிற வெயிலில் எவ்வளோ நேரம் நிற்கிறதுங்க? அது தெரிஞ்சுதான் நானே உள்ள வந்து பார்த்து வாங்கியிருக்கேன். என்னம்மா எடுத்துகிட்டு போகிற? வடம் காய வைக்க போயிட்டுருக்கேன். செருப்பு போட்டு போமா, வெயில் கொளுத்துது. ஆத்தாடி, என் புருஷனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம். பாசம்தான். செருப்பு போடாமல் போயிட்டு கால் சுடுது, நீங்கள் காய போடுங்கன்னு சொல்லுவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? என்னம்மா வடகம் காய வைக்க போயிட்டு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே வரேன். எனக்கும் கொஞ்சம் கூட பார்க்க வச்சு திங்கிறிய. குடிங்க, அலையாதீங்க. சூப்பராக இருக்குமா? அப்பெல்லாம் எந்த கடையில் வாங்கினது? கடையிலையா? ஆ காய வைக்க போனல வடகம். ஆமா. அது அடிக்கிற வெயில்ல எண்ணெய் இல்லாம அப்பளம் மாறிடுச்சு. தப்பு பண்ணிட்டேம்மா. அரிசியை குக்கரில் எடுத்து போய் வச்சிருந்தா சோறு பொங்கி கொண்டு வந்திருக்கலாம். கேஸாவது மிச்சமாக இருக்கும். நீ சோறு மட்டும் இல்லைங்க, முழு சமையலுமே மாடி மேலே தான். சமையல் சமையலுக்கு தான் வந்திருக்கேன். அண்ணா எப்படிண்ணா இருக்க? என்ன தம்பி, நேதா வந்து ஆர்டர் எடுத்து போனீங்க, திரும்ப வந்திருக்கீங்க? சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேண்ணே. சரி சரி. அண்ணா ஏசி என்ன பிராண்ணா? நல்லா குளு குளுன்னு காற்று வருது. ஓஜன்ல தம்பி, துபாயிலேருந்து மச்சான் அனுப்பிச்சு வச்சாப்ல. அடிக்கிற வெயிலுக்கு எப்படி நல்லா குளுகுளுன்னு இருக்கா? ஆமாண்ணா குளு குளுன்னு இருக்கு. அதுதான் நான் இங்கே வருது உள்ள வேலையாக போச்சு. என்ன வெயில் அடிக்குது. மரத்தோட அருமை இப்போதான் தெரியுது. இல்லை மறுபடியும் பாடு. டேய், வெளியில 105 டிகிரி வெயில் அடிக்குது, அனல் காத்து வீசுது. இப்ப பாடு. இது சரி. ஆமா, ஈவினிங் பொண்ணோட அப்பா வராரு உன்னை பாக்குறதுக்கு. வீட்லயே இருன்னு சொன்னேன், எங்க போற நீ? மேட்ச்பா, ஈவினிங் ஒரு வாரத்துக்குள்ள வந்துருவேன். டேய் மகனே, அடிக்கிற வெயில விளையாடிட்டு வந்தேன்னா ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஆயிடுவாடா. சொன்னா கேள்றா. பா, நான் இல்லாட்டி பேட்டிங்க்கும் கீப்பிங்க்கும் டீம்ல ஆள் இல்லப்பா. நான் சீக்கிரம் வந்துடுறப்பா. ஆமா, இவர் பெரிய MS தோனி. கீப்பிங் பண்ணி கீழ்ச்சாரு. போடா. பொண்ணோட அப்பா வர டைம் ஆச்சு, இவன் வேற ஆளை காணும். சமந்தி, வாங்க வாங்க சம்பந்தி. என்ன சமந்தி, வெயில் காலத்துல ஒரு ஏசி வாங்கி மாட்டக்கூடாதா? ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கி கொடுக்கும்போது சேர்த்து மாப்பிள்ளைக்கு ஏசி ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. ஏசி ஓசி சரி விடுங்க, பார்த்துக்கலாம். மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளை இப்போ தான் பியூட்டி பார்லர் போயிருக்காரு, வந்துடுவார் ஃபேஷியல் பண்ணிட்டு. ஓ அப்படியா? அப்பா, இன்னும் முந்தையெல்லாம் அம்மா அம்மானு பிச்சை எடுப்பானுங்க, இப்போ அப்பா அப்பான்னு கேட்குறானுங்க. புதுசா மாமா மாமாவா? மாமா இது என்ன புதுசா இருக்கே? என்ன பா, என்னப்பா இது? அதான் சம்மந்தி கொடுத்துட்டார்ல, ஒன்லி வாங்குறது மட்டும்தான், கொடுக்கறதெல்லாம் கிடையாது. பா, நான் தான்ப்பா. மகனே நீயா? மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை ஃபேஸ் மசாஜ் பண்ண போறேன்னு சொன்னீங்க. மாப்பிள்ளை கிரிக்கெட்ல வந்து நிப்பாட்டலையா? இல்லை, அது வந்து சம்மந்தி. சரிங்க சார், நீங்க வந்துகிட்டே இருங்க, நான் போயிட்டு வர்றேன். இல்ல போறேன். சம்மந்தி சம்மந்தி. ஏண்டா மகனே, ஆதார் கார்டில் இருக்க மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வந்து நிற்கிறியாடா. உன்னால் அந்த சில்லற காசும் போச்சு. அப்பா சரி சரி விடுறா, அவன் போனா போட்டோம், வேற பொண்ணு பார்த்துக்கலாம், அழாத. ஐயோ அது கழுவுலப்பா, கிரிக்கெட்ல தோத்துறேன்ப்பா. ஏன்டா, கிரிக்கெட்டுனால வாழ்க்கையை தோத்துட்டு உட்காந்துருக்க, இதில் கிரிக்கெட்டை தோத்துனா அழுகுற நீ? நல்லா நான் ஒரு மோர் பாக்கெட் உண்டா? டேய் உனக்குடா மோரா ரோஸ் மில்கா? அதெல்லாம் எனக்கு வேணாம். கூல்ட்ரிங்க்ஸா? சூடா ஒரு டீ. டேய், இன்னிலேருந்து அக்னிவேல் ஸ்டார்ட் ஆகி வரும் வறுத்து எடுத்துட்டு இருக்கு, இதில் சூடாக டீ கேட்குற? என்னது வறுத்து எடுக்குதா? இவ்வளோ நாள் என்ன மசாலா தட்டிட்டு இருந்தேன். நீ டீயை போன. டேய், நீ எல்லாம் மனுஷனே இல்லைடா.